சந்தர்ப்பம் நிறைய இருந்துச்சு. நான் இப்ப நேரடியாக அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்திருக்கிறேனா? யாருக்கும் சொல்லேன். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லிஸ்ஸாயிமி இன்த ஃபித்ரிஹி தஅவதன் லா துரத். ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் துனியா ஆகிரத்துடைய எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் ஒரு நாளும் தட்ட மாட்டான். பேஷக்கில் யகீன், அல்லாஹ் கொடுத்தே தீருவான். நாங்க இப்ப இதை அடைஞ்சிருக்கிறோமா? அன்பான தாய்மார்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. போன காலம் முடிஞ்சு இன்னும் 8 இஃப்தார்கள் தான். இன்னும் இந்த 8 தர இந்த சஹருடைய நேரம் தான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பானவர்களே, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்பதாக சவுதியில நஜிதுல நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை ஒரு மார்க்க அறிஞர் அவர் இப்படி விளங்கப்படுத்துகிறார். அந்த நஜித் பிரதேசத்தில் ஒரு பெண், அவருடைய கணவன், அவனுடைய 2 குழந்தைகள் கூலி வீட்டில் இருக்கிறாங்க, கூலி வீட்டில் வாழ்றாங்க. கண்ணியமானவர்களே, அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ பேர் கூலி வீட்டில் வாழ்றோம், பொருளாதார சிக்கலோட வாழ்றோம், வறுமை கோட்டுக்கு கீழால வாழ்றோம். ஆனா அந்த பெண் என்ன தெரியுமா செஞ்சா? அந்த பெண்ணா ஒரு நாள் ஒரு உபன்யாசம், ஒரு பயான்ல கேட்டா, அல்லாஹ் இஃப்தாருடைய நேரத்தில் எந்த விடயத்தை கேட்டாலும் அல்லாஹ் தட்ட மாட்டான், கொடுக்கிறான் என்ற இந்த செய்தியை கேட்டான், இந்த ஹதீஸை கேட்டான். கேட்ட நாளிலிருந்து அந்த தாய் யோசிக்கிறா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இந்த ரமதானை பயன்படுத்தி நான் அல்லாஹுடைய உதவியை நேரடியாக பார்ப்பேன். எப்படி? ரமதான் முடிவதற்கு முன்பதாக நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு இந்த துஆ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு துஆவால நான் ஒரு வீட்டை நான் எடுத்து காட்டுறேன். ஏழுமா? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன செய்யறாண்டா? இஃப்தாருடைய எல்லா ஏற்பாடுகளையும் நேர காலத்தோடு முடிக்கிறான். இன்றைக்கு எங்களோட பெண்கள், நாங்கள் கொஞ்சம் பாடம் படித்தோம், ஆண்களும் தான். இந்த நேரத்தில், இஃப்தாருடைய நேரத்தில் எந்த வேலைகளையும் வச்சுக்கொள்ளப்படாது, எல்லாத்தையும் நேர காலத்தோடு முடிச்சிடும். ஆனால் எங்களோட பெண்கள் 4 மணிக்கு தான் அந்த பக்கத்துக்கே போறது. படிப்பினையாக நாங்க கேட்போம். என்ன தெரியுமா செய்றா? நேரத்தோட ஏற்பாடுகளை செஞ்சு போட்டு இஃப்தாருடைய நேரம் தன்னுடைய 2 குழந்தைகளையும் முன்னால வச்சு கையேந்தி துஆ செய்றா, யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த ரமதான் முடிவதற்கு முன்பதாக சொந்த வீட்டை தரணும். நாங்க கூலி வீட்டில் வசிக்கிறோம், கஷ்டத்தோடு சிரமத்தோட வாழ்றோம், கணவன் கூலி வேலைத்தான் செய்றாரு, நீ எங்களுக்கு உதவி செய்யணும். அதே போல கேட்கிறா, அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடணும். சவுதி நாட்டில் வேலை செஞ்சவனுக்கு தெரியும், பாலைவனத்தில் எங்க ஆற பார்க்கிறது, ஒரு நீளமான ஆறு ஓடணும்னு கேட்கிறான். பார்த்து கொண்டிருந்த கணவன் சிரிக்கிறாரு, கேட்கிறாரு, பெண்ணே நீ துஆ கேட்கிறது சரி, இந்த பாலைவனத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தாண்டி கேட்டா சாத்தியம், சக்சஸ். அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடணும்டா, அது சாத்தியம் இல்லை, அது ஸ்ரீலங்கா, எங்க இந்த நாட்டில் சாத்தியம், அப்படித்தானே? ஆனா அந்த பெண்ணுடைய யகீன், நம்பிக்கை பாருங்க, அல்லாஹ் நம்பிக்கையை பொறுத்து அல்லாஹ் எங்களோட நடக்கிறான். அன்பான தாய்மார்களே, நுணுக்கமாக கேட்டுக்கோங்க. ரமதானுடைய காலம் முடியுது, விடல்ல, தொடர்ச்சியாக கேட்கிறான். ரமதானுடைய காலம் முடியுது,
ஒரு நாள் கணவன் அப்படியே வேலை முடிஞ்சு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசல்ல தொழுகிறாரு. தொழுதுட்டு வெளியில வாராரு, வந்து பார்க்கிறாரு, முன்னால பாதை இருக்கி அவசரமாக ஒரு செல்வந்தர் இவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி வாராரு. வந்து சொல்றாரு, அந்த பள்ளிக்கு முன்னால இருந்து, ஏ பெண்ணே, மனிதா, இந்த வீடு பள்ளிக்கு முன்னால ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த வீட்டுல என்னுடைய தாய் வசிச்சு வந்தா. அந்த தாய் ஒரு 2 மாசத்துக்கு முன்பதாக, ரமதானுக்கு முன்பதாக வஃபாத் ஆகிட்டா. அந்த தாயுடைய பெயர்ல ஒரு நிரந்தர சதகா ஜாரியா செய்யணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்கு. அதனால நாங்க ஐடியா பண்ணி பார்த்தோம், மிச்சம் பொருத்தம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி உடனடியாக சாவியை எடுத்து அவருடைய கையில கொடுத்துட்டு, இதை வச்சுக்கோங்க, என்னுடைய தாயுடைய பேர்ல அதிகமாக துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக பேச்சு சேர்ந்துட்டார். இப்ப இந்த மனிதர் உடனடியாக வீட்டுக்கு போய் மனைவி இடத்துல சாவியை கொடுத்தா, மனைவி சொல்றா, நாங்க இலவசமாக எல்லாம் எடுக்க தேவையில்ல, இந்த வீடு வாங்குறதுக்காக வேண்டிய அக்கௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா சல்லி சேர்த்தோம் தானே, இந்த சல்லியை கொஞ்சத்தை சரி கொடுத்துட்டு எடுப்போம் என்று அவரை போய் சந்திச்சா. அவர் சொல்றாரு, இல்ல, இது என்னுடைய தாயுடைய பெயர்ல நிரந்தர சதக்காவாக இருக்கணும், அதனால யார்கிட்ட தலையீடும் வானம், நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருந்தா பயன்படுத்திக்கோங்க, நீங்க எனக்கு மட்டும் இந்த சல்லி வானம். உடனடியாக வீட்டுக்கு திரும்பி வீட்டு சாமான்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு இப்ப வீட்டுக்கு போயிட்டாச்சு. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் அல்லாஹ்விடத்துல இஃப்தாருடைய நேரத்துல, தட்டப்படாத அந்த நேரத்துல வீடையும் கேட்டேன், வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடணும்னு கேட்டேன், வீடு கிடைச்சிருச்சு, ஆறு எங்க? சந்தேகம் ஒன்று வந்துச்சா? இப்ப சவுதி நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மார்க்க அறிஞரை போய் சந்திக்கலாம். இதுதான் நான் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் எதை கேட்டாலும் தாரதாக சொல்லிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 30 நோம்பும் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், எந்த வித கலங்களும் இல்லாம எனக்கு வீடு கிடைச்சிருக்கு, வீட்டுக்கு முன்னால ஆறு இல்லை. அந்த ஆளு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாரு, பெண்ணே, உன்னோட வீட்டுக்கு முன்னால அப்ப என்ன சொல்றாரு? எங்க வீட்டுக்கு முன்னால மெயின் பாதை, அந்த பள்ளிக்கு அந்த ரோட்டுக்கு முன்னால ஒரு பள்ளி வாசல் இருக்கு. கொஞ்ச நேரம் யோசிச்சு கொண்டிருந்துட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சு போட்டு சொல்றாரு, ஏ பெண்ணே, உன்னுடைய 2 துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அன்ன நஹரன் தஃபஜ்ஜரு பிபாபி அஹதிக்கும், உங்களுடைய ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது, அதுல அவர் தினமும் 5 நேரம் குளிக்கிறாரு, ஹல் யப்கா மின் தர்னிஹி ஷைஉன், அவருடைய உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா? லா யப்கா மின் தர்னிஹி ஷைஉன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவருடைய உடம்புல எந்த அழுக்கும் இல்லைன்னு சொன்ன நேரத்துல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகதாலிக 5 ஸலவாத், அவ்வாறுதான் 5 நேர தொழுகைகளும் யார் பேணி பாதுகாத்து தொழுது வாராங்களோ அவர்களுடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருந்தான். ஏ பெண்ணே, ஓட வீட்டுக்கு முன்னால ஓடக்கூடிய ஆறுதான் அந்த பள்ளிவாயல். மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, இஃப்தாருடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில் நாங்க கேட்ட விஷயம் கிடைக்காட்டியும் அல்லாஹ் அதனுடைய அர்த்தத்தில் எங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே,